உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மேடம் வேணும்? பேட்மிண்டன் ஜெர்சி, ஷார்ட்ஸ் அண்ட் ஷூஸ். சைஸ்? எம். ஓகே, இங்க இருக்கிறதுல எம் சைஸ் தான், பாருங்க. ஓகே தனா, போ போ. மாயா, இது ஓகே. மேடம் ஷூ சைஸ்? 6. ஓகே மேடம். நல்லா இருக்கு மாயா, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் நிறைய இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீ செலக்ட் ஆகி மேட்ச வின் பண்ணிட்டு சொல்லு. இதுதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. அது இப்ப நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உனக்கு டேலண்ட் இருக்கு. நீ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. மேடம் 6ஆம் நம்பர் ஷூ ஸ்டாக் இல்ல, 7 தான் இருக்கு. அதுக்காக 7 வாங்க முடியுமா? சரி, நீங்க இதுக்கு மட்டும் பில் போடுங்க. சரி, ஓகே மேடம். தனு, நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த காத்திருப்பு வீணாகல. மாயா மட்டும் இல்லனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் மாஸ்டர். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். தனாவுக்கு டேலண்ட் இருக்கு. இது அவளுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. அவ இதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நீங்க அந்த அளவுக்கு என்ன கம்பல் பண்ணலனா நான் இங்க வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது மாஸ்டர். உன்னோட திறமை வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை அந்த அளவுக்கு கம்பல் பண்ணேன். கடைசி நேரத்துல வந்து கழுத்து அறுத்துட்டாலே. அவளை ஜோனலுக்கு செலக்ட் ஆக விடக்கூடாது. நம்ம அருமை தெரியாத அந்த மாஸ்டருக்கும் நாம பாடம் சொல்லி கொடுக்கணும். எப்படியோ நீ வந்துட்டல, உன்னை நேஷனல் பிளேயர் ஆக்குறது மட்டும்தான் இனிமே என்னோட கோல். கவலைப்படாம போய் விளையாடு. கோச், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் இப்படிலாம் பண்ணக்கூடாது. உனக்கு எப்பவுமே என் சப்போர்ட் இருக்கும். நீ பிராக்டிஸ மட்டும் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு வா. இப்ப போய் ஆரம்பி. ஆல் தி பெஸ்ட் தனோ. தேங்க் யூ கோச். தேங்க்ஸ் மாஸ்டர். என்ன நீங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி யாரும் இது வரைக்கும் என்ன பண்ணதே இல்லை. Oh, boys and girls, get ready. லவ்வா? ஆமா, நடிச்சது போதும். இப்பவாவது 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு உண்மையா ஒத்துக்கோங்க. ஐயோ மாயா, அப்படி சொல்லாத. ஏய், நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற மாயா.
நீங்க 2 பேரும் ஒரே வீட்டை சேர்ந்தவங்க தானே? ஒருத்தர் ஆசைப்படுறோன்னு வீட்ல சொன்னா ஒருத்தரும் அப்போஸ் பண்ண போறது இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த சீக்ரெட் லவ்? ஐயோ மாயா, கொஞ்சம் நிறுத்துறியா? இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்ல வளர்ந்தவங்க மட்டும் இல்ல, ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா விளையாடி ஒன்னா தூங்கி வளர்ந்தவங்க. எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பாசம் இருக்கே தவிர அதை விட்டுட்டு நீ சொல்ற மாதிரி லவ்வும் இல்ல ஜவ்வும் இல்ல. நீ இப்பதானே எங்களை பாக்குற. எங்க கூட இருந்து வாழ்ந்தவங்களே கூட முதல்ல எங்க பாண்டிங் புரியாம உறவு முறையை வச்சு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாங்க. எங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சாருவை பேசி முடிச்சாங்க. நம்புற மாதிரியே சொல்றீங்களே. சீனு, உண்மையை சொல்லு. ஏய், இதுக்கு மேல நீ நம்பலனா சத்தியம் தான் பண்ணணும் போல. ஓ மேல, ஏன் மேல, ஏய். நம்ம குடும்பத்து மேல சத்தியமா நாங்க சொல்றதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. உனக்கு யார் இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தது? சரி, நீ தனத்தை லவ் பண்ணலன்னு இப்ப நான் ஒத்துக்கிறேன். வேற யார லவ் பண்ற? சொல்லு, நீ லவ் பண்றது யார? நான் யாருமே லவ் பண்ணலையே. முதல்ல நான் லவ் பண்றேன்னு உனக்கு யார் சொன்னது? லவ் பண்றத யாரும் சொல்ல வேண்டாம். உன் கண்ணு ஒண்ணு போதும், அது சொல்லுதே. இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால பேச முடியாது. சீனு மாமாவுக்கு சாருவ பேசி முடிச்சிருக்காங்க, நிச்சயம் கூட ஆக போகுது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவாரு? அதானே. அப்படியா? அப்புறம் இதுக்கு நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தின? அத சொல்லு. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணனா? நீ தானே பண்ணனு போலீஸ் கிட்ட சொன்ன. அது நான் உன்னை காப்பாத்த சொன்னது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.